எனது அன்பு குழந்தையே, இப்போது என்ன ஆயிற்று? ஏன் உன் மனம் அலைப்பாய்கின்றது? எப்பொழுதும் எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். என் மேல் நீ வைத்த நம்பிக்கை இவ்வளவுதானா? கடைசி நொடி பொழுதில் கூட உன்னை நான் காத்து ரட்சிப்பேன் என்பதை நீ மறந்து விட்டாயா? உனக்கு ஆறுதல் கூறும் தகப்பனாக நான் உன்னுடனேயே இருக்கின்றேனே. நான் ஒன்றை உனக்கு தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். எந்த சூழ்நிலை வந்த போதும் என் மேல் நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. கடுகளவும் என் மேல் சந்தேகப்படாதே. என்னுடைய அற்புதம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கு நிகழலாம். உனக்கு ஒன்று இப்போது கிடைக்கவில்லை என்றால் அது என்றைக்குமே கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து விடாதே. எது ஒன்றும் உன் கையை விட்டு போகவில்லை. என்னுடைய கைகளில் பத்திரமாக இருக்கின்றது. உனக்கு தேவையான ஒன்றை, நீ விரும்பும் ஒன்றை நான் அவ்வளவு எளிதாக விட்டு விடுவேனா என்ன? என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கின்றது. என் வாக்குறுதி என்றுமே பொய்யாகாது. நீ நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு முடித்து தருவேன். எது ஒன்று உன் வாழ்வில் வருவதற்கு தாமதமாகின்றதோ அதை நினைத்து கவலைப்படாதே. தாமதமாக வந்தாலும் அது 100 மடங்கு உனக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். என் பிரியமே, உன்னுடைய தேவையறிந்து செயல்படுபவன் நான். ஏற்ற காலத்தில் உனக்கு வேண்டிய அனைத்தையுமே நான் நிறைவேற்றி தந்திடுவேன். என்னுடைய நாமத்தினை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் போதுமானது. என்னுடைய நாமம் உன்னை சுற்றியுள்ள அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிடும். நீ எதிர்பார்க்கும் அனைத்து நன்மைகளையும் உன்னை வந்தடையும் பாதையை உருவாக்கி தந்துவிடும். ஒரு முறை நான் சொன்னதை முயற்சித்து பார் என் செல்லமே. நீ ஆச்சரியப்படும் வகையில் உன் தேவைகள் அனைத்தும் மிக விரைவிலேயே நிறைவேறுவதை நீயே உணர்வாய். அப்பா சொல்கிறேன் கேள். உனக்கு செய்வதற்கும் தருவதற்கும் நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நிச்சயமாக அதிசயத்தை நிகழ்த்துவேன். அப்பொழுது உன்னையும் அறியாமல் உன் கண்ணிலிருந்து வரும் நீர் எனக்கு நன்றி சொல்லும். உள்ளத்தில் உள்ளதை சொல்வேன், உள்ளதை உள்ளபடி சொல்வேன். நான் உன்னை தினமும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீயும் என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய சத்திய வாக்கை கேட்க வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து இந்த பதிவிற்கு உன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க மறந்து விடாதே. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இது சாயின் வாக்கு. சாயின் வாக்கு சத்திய வாக்கு என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே என் தங்கமே. தினமும் உன்னை சந்திப்பேன். ஓம் சாய்ராம்.